முள்ளங்கி சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: 2 முள்ளங்கி, 1 கப் வெங்காயம், சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய். ஒரு சட்டியை காய வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெளியில் தெறிக்கக்கூடாதுன்னு மூடி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முதல்ல அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. அதோட 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. அதோட நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கோங்க. பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், நறுக்குன அந்த 3 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் உங்கள் உரப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாலு ஸ்பூன் குழம்புத்தூள், இது வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு குழம்புத்தூள்லேயே மஞ்சத்தூள் இருக்கிறனால நான் கொஞ்சோண்டு மட்டும் போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு. ரெண்டு முள்ளங்கி, அந்த நறுக்குன முள்ளங்கி இதோட போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லி இலையும் போட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க.
முள்ளங்கி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே குக்கரில் 1.5 கப் துவரம்பருப்பை வேக வச்சுட்டேன். துவரம்பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மையா வேணால் ஓரளவுக்கு கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. முள்ளங்கி வெந்துருச்சு. முள்ளங்கி உடனே வெந்துடும். இந்த வேக வச்ச பருப்பை இந்த முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் போட்டிருக்கேன். நல்லா இப்போ கொதிக்கவும் நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்பப்போ லேசாக கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா துவரம்பருப்பு அடியில் போய் நிற்குமா, பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சோண்டு மல்லி இலையை தூவி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முள்ளங்கி சாம்பார் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.